பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்காக பிரசங்கியார் நமக்கு குறித்து கொடுத்துள்ள வசனம் என்னன்னு பார்ப்போமா? அது 10வது அதிகாரம் 6வது வசனம். பிரசங்கி 10:6. மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அதாவது இது ஒரு மாயை, இது ஒரு சோகமான ஒரு நிகழ்வு அப்படின்னு பிரசங்கியார் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம மிக உயர்ந்த பதவியில உயர்ந்த ஸ்தானத்துல நிறைய பேரை பார்த்துருக்கோம். அவங்க மூடர்களா இருப்பாங்க. நமக்கே கண்டுபிடிக்க முடியும், நம்மளாலே தெரியும் அவங்க. ஆனா உயர்ந்த இடத்துல உயர்ந்த பதவியில பெரிய பணக்காரர்களாகவும் பெரிய இடத்துல இருப்பாங்க, உட்கார்ந்திருக்கிறார்கள். சீமான்கள், அதாவது இங்க சீமான்கள் அப்படின்றது பணக்காரங்க அப்படின்ற அர்த்தத்துல வராது. ஒரு அறிவுசீலர்கள், சிறந்த புத்திசாலிகள், அவர்கள் தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் இந்த மாதிரி ஏற்ற தாழ்வுகள், அதாவது உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டிய புத்திசாலிகள், ஞானிகள், திறமையானவர்கள் தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். மூடர்கள், மதிகேடர்கள் உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டு அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். இது ஒரு மாயை, இது ஒரு நிலையில்லாத ஒரு விஷயம்தான். எந்த நேரமும் மூடர்கள் தானே தன்னை பற்றி தான் ரிவீல் பண்ணிக்கிறது, அதாவது அவங்களே தன்னை வெளிப்படுத்தி, மூடர்கள் அப்படின்னு வெளிப்படுத்தி கொண்டு அவர்கள் தாழ்ந்த நிலைக்கு தானே தள்ளப்படுவார்கள். ஆனால் ஞானிகள் அதிகம் பேசாமல் அமைதியாக இருந்து அனைவராலும் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இதனை குறித்து இந்த காலத்திலேயே மட்டும் இல்ல, அந்த காலத்திலேயே சாலமோன் ஞானி இருந்த காலத்திலேயே இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நாளை இது போன்ற ஒரு சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.